மெட்ராஸ் ஹைகோர்ட் தேர்வர்கள் அனைவருக்கும் வணக்கம். பேலிஃப் அப்புறம் எக்ஸாமினர் ரீடர் பணியிடங்களுக்கான செலெக்ஷன் லிஸ்ட் எப்போது வரும் மற்றும் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மற்றும் மசாஜி பணியிடங்களுக்கான ரிசல்ட் எப்பொழுது வரும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நம்மக்கிட்ட கேட்டுட்ருக்கீங்க. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், மசாஜி, டிரைவர் போன்ற பணியிடங்களுக்கான ரிசல்ட் மற்றும் ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் ரிசல்ட் வந்த உடனே உங்களுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வந்துடும். இதுக்கான ரிசல்ட்டுக்கான தேதி எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்போது முக்கால்வாசியான ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இன்னும் கால்வாசி ப்ராசஸ் மட்டும்தான் பெண்டிங் இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த மாதம் பார்த்திங்கன்னா, அதாவது இன்னும் 2 வாரத்தில் இந்த ரிசல்ட் வந்துடும். ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், மசாஜ் பணியிடங்களுக்கு. அதேமாதிரி பேலிஃப் பொறுத்த வரைக்கும் எக்ஸாமினர், ரீடர், பேலிஃப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான செலெக்ஷன் லிஸ்ட் வருவதில் சிறிது தாமதமாகும் அப்படிங்கிற தகவல் தான் கிடச்சிருக்கு. ஸோ இந்த ரிசல்ட் வெளியிட்ட பிறகு தான் ஓஏ மசாஜுக்கான ரிசல்ட் வெளியிட்ட பிறகு தான் இவங்களுக்கான இந்த லிஸ்ட்டு செலெக்ஷன் லிஸ்ட் வெளியாகும். அதில் பொறுத்துருங்க. மேலும் எம்எஸ்சியில் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் புதிய ரெக்ரூட்மெண்ட்லாம் வரப்போகிறதா தகவல்கள்லாம் கிடச்சிருக்கு. அது குறித்து டீட்டெயிலாக ஒரு டீட்டெயில்டு வீடியோ நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். மேலும் உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட் மூலமாக கேளுங்க. மேலும் இது மாதிரியான டிஆர்பி, பள்ளிக்கல்வித்துறை, அதுக்கப்புறம் மெட்ராஸ் ஹைகோர்ட் ரிலேட்டடான எந்த ஒரு எக்ஸாமினேஷன் தகவல்களையும் தெரிஞ்சுக்கொள்ள மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எந்த தகவலையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நன்றி.